மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு இந்த மேட்ச்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸா உள்ள வராங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் குஜராத் டைட்டன்ஸும் ஒரு நல்ல கண்டெண்டர்ஸ் தான் அப்படிங்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, இந்த விஷயங்கள்ல யார் எதுல பெட்டர் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டியர் buddies, ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ மும்பை இந்தியன்ஸ் எதனால ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது குஜராத் டைட்டன்ஸுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் முதல் விஷயம், குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அது வந்துட்டு அடிச்சு ஆடுறதா இருக்கட்டும் இல்லை நின்று ஆடுறதா இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 80-90 ரன்னை வந்து 10 ஓவருக்குள்ளே அடிச்சு முடிச்சிருவாங்க மினிமமாங்கிற அந்த ஒரு 8 to 9 ரன்ஸ் அண்ட் ஓவருங்கிறத கையில் வச்சிருக்காங்க. இவங்க நல்லா அடிச்சாங்கன்னா 100-120 கூட அடிப்பாங்க இவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பேட்ஸ்மேன்ஷிப்பை வந்து இந்த ரெண்டு பேர் ஹோல்ட் பண்ணுறாங்க, சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய எண்டில் விளையாடக்கூடிய ஃபினிஷர்ஸ், அது வந்து ராகுல் தெவாட்டியாவாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ரஷித் கானாக இருக்கட்டும், ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்டாக இருக்கட்டும், இல்லை ஷாருக் கானாக இருக்கட்டும், யார்கிட்ட நீங்கள் லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ் கையில் கொடுத்தாலுமே வந்த உடனே பால்ஸை வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டக்கு டக்குன்னு அடிச்சு முடிச்சிடுறாங்க அவங்க. 1-2 மேட்ச்சில் மட்டும்தான், முக்கியமாக ஒரு மேட்ச்சில் அவங்க வந்து அந்த மாதிரி திடீர்னு இந்த டாப் ஆர்டருக்கு ஃபம்பிள் ஆன உடனே அதை இவங்களால வந்து சரியாக ஆட தெரியாமல் அவுட் ஆனாங்க. மற்றபடி எப்போவுமே வந்த உடனே அந்த சிச்சுவேஷன் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு வரவங்கெல்லாம் அடித்து தான் ஆடிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸில். பட் இதில் பிரச்சனை என்னங்கிறத நம்ம குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட பார்ப்போம். நம்பர் 1, அவங்களுடைய பவுலிங் லைனப். ஆக்சுவலாக எல்லா டீம்ஸை விட பவுலிங்கை நல்லா பேஸ் பண்ணி கட்டமைக்கப்பட்ட ஒரு டீம் அப்படின்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ் தான். பட் இந்த சீசனில் அக்யூமுலேட்டிவாக நீங்கள் விக்கெட்ஸாக பார்க்கும்போது ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் அவருடைய வேர்ஸ்ட் சீசன் ஆடிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு பவுலர் ஒரு சீசனில் அதிகபட்சமான சிக்ஸஸை கன்சீட் பண்ண லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிறார் இவர். இதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டில் 2022 சிராஜ் அவர்கள் கொடுத்த நம்பர் ஆஃப் சிக்ஸஸை விட ஒரு 6 கம்மியாக கொடுத்துருக்காரு இந்த சீசனில் ரஷீத் கான். இன்னும் அவருக்கு மேட்சஸ் வேற பாக்கி இருக்குது. ஸோ ரஷீத் கான் 31 6 ஒரு சீசனில் கொடுத்துருக்காருங்கிறது இதுதான் முதல் முறையாக நடந்திருக்குது. ஸோ அவருடைய இக்கானமியும் 9.5 மேலே இருக்குது இந்த சீசனில். இது வந்து ஒரு வேர்ஸ்ட் சீசன் ஃபார் ரஷீத் கான். ஆனால் சாய் கிஷோர் சூப்பராக விளையாடிட்டு இருக்கிறாரு, டாப் விக்கெட் டேக்கர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறாரு அவர். ஸோ இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். இந்த பக்கம் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா முகமது சிராஜ் வந்து எப்போ எக்கனாமிக்கலாக போடுறாரு, எப்போ ரன்ஸ் கொடுக்குறாருன்னே தெரிய மாட்டேங்குது. எக்கனாமிக் பவுலர் சிராஜ் தன்னுடைய பழைய ஃபார்முக்கு லாஸ்ட் 4 மேட்ச்சில் வந்துட்டார். பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான் இந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய 3rd and 4th பவுலர் அந்த லிஸ்ட்டே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகுது பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும். முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா கண்டினியூஸாக ஆடுறாங்க. பட் இந்த அர்ஷத் கானா, கோயிட்ஸியா, இஷாந்த் சர்மாவா, யார் நம்மளுடைய 3rd and 4th பவுலர்ன்ற பிரச்சனை மேட்ச் நம்பர் 1லேருந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ பேஸ் பவுலர்ஸில் அவங்களால அழகாக கொண்டு வர முடியல. அவரா என்ன காம்பினேஷன், கோயிட்ஸி வந்தார் அப்படின்னா ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனை குறைக்க வேண்டியதாக இருக்கும், கோயிட்ஸியை வெளியே தூக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இந்தியன் பிளேயர் இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளில் வந்து அந்த பிளேயிங்கில் அவனை கரெக்டாக பவுலிங்னால இவங்களை வந்து வைக்க முடியல. இது அடுத்த பிரச்சனை. மிக முக்கியமான பிரச்சனை இப்போ எங்கே வருதுன்னா, ஜாஸ் பட்லர் இந்த சீசன்லேருந்து கிளம்பி இங்கிலாந்துக்கு போயிட்டார். அவர் அங்கே இங்கிலாண்டில் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கிறார். அதனால் அவருக்கு பதிலாக வந்த ரீப்ளேஸ்மெண்ட் இங்கே யார், குசால் மெண்டிஸ். அவர் இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல ஆடினதே கிடையாது, போச்சு. அப்படியே வந்து அவர் காம்படிட்டிவ் கிரிக்கெட் வேறு எங்கே ஆடினார்னா அவர் 1 மாதத்துக்கு முன்னாடி ஆடினார். அவர் 1 மாதமாக காம்படிட்டிவ் கிரிக்கெட்டே ஆடல. அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் இந்த மாதிரி ஒரு குவாலிஃபயர் மேட்ச்சில் ஒரு எலிமினேட்டரில் வந்து விளையாட வைக்கிறீங்கன்னா இப்போ பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜாஸ் பட்லர் அந்த டாப் 3 தான் அவங்களுக்கு மிக